இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம முகலாயர்களின் போர்களை பற்றி ஒரு சின்ன ஒரு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பார்ப்போம் நம்ம. சரிங்களா? 1லேருந்து 7 வரைக்கும், அதாவது இது 11th புக்கில் முகலாயர்களோட பாடப்பிரிவுலேருந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? அப்போ போர் நம்ம எப்படினாலும் நமக்கு கொஷின்ஸில் எப்படின்னா முக்கியமாக இந்தந்த போர் எப்பப்போ நடந்துச்சு அப்படி தான் கேட்பாங்க. ஸோ அந்தந்த போர் எப்பப்போ நடந்துட்டுருக்கதை நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா முதலாம் பானிப்பட்டு போரில் ஆரம்பித்து 2ஆம் பானிப்பட்டு போருக்கு இது இடையில எத்தனை போர் நடந்துச்சு அந்த போரை பற்றின வருஷங்களை மட்டும் நம்ம ஒரு மேலோட்டமாக பார்ப்போம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா முதலாம் பானிப்பட்டு போர் அது எப்போ நடந்துச்சு? முதலாம் பானிப்பட்டு போர் 21 ஏப்ரல் 1526. சரிங்களா? முதலாம் பானிப்பட்டு போர் எப்போ நடந்துச்சு? 21 ஏப்ரல் 1526. அடுத்த 2வது போர் பாருங்கள், கான்வா போர். கான்வா போர் எப்போ நடைபெற்றுச்சு? 1527. இங்கே நல்லா ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். கான்வா போர் 1527. சந்தேரி போர் எப்போ நடந்துச்சு? 1528. கான்வா போர் 27, சந்தேரி போர் 28. காக்ரா போர் 1529. காக்ரா போர் 1529. அப்படியே அடுத்த வருஷத்தையாக வருது. சரிங்களா? சவுசா போர் 1539. சவுசா போர் 1539. காக்ரா போருக்கு அடுத்த வாரம் ஒரு 10 வருஷங்க அப்புறம் சவுசா போர் காட்டுது. சரிங்களா? 1539. கன்னோசி போர் 1540. அடுத்து கன்னோசி போர் 1540. 2ஆம் பானிப்பட்டு போர் 1556. ஸோ இந்த ஒரு 7 போர் மெயினாக கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி வரிசையாக பாருங்கள். சரிங்களா? பானிப்பட்டு போர் 26, கான்வா போர் 27. இந்த 1500 மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? முதலாம் பானிப்பட்டு போர் 26, கான்வா போர் 27, சந்தேரி போர் 28, காக்ரா போர் 29, சவுசா போர் 39, கன்னோசி போர் 40, 2ஆம் பானி போர் 56. சரிங்களா? இப்படி ஞாபகத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். இதுதான் முகலாயர்களின் போர்கள். சரிங்களா? அடுத்த பாடங்களில் இந்த போர்களுக்கு இடையில என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன ஆட்சி மாற்றங்கள், என்னென்ன வளர்ச்சிகள்லாம் நடந்துச்சுன்றதை நம்ம அடுத்தடுத்த இதில் நம்ம எடுத்து போடுவோம். சரிங்களா? இந்த மெயினாக இந்த போரை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.